ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான தரமான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்ததுமே டக்குன்னு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த குவைட் பிளேஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் சத்தம் போட்டாலே ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து அவங்களை வேட்டையாடிடும்ல. அந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கர விறுவிறுப்பா ஒவ்வொரு செகண்டும் அப்படியே த்ரில்லாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு படம் இது. அதுலேயும் கான்செப்ட் இருக்கு, வேற லெவலில் இருக்கும். என்னன்னா, திடீர்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வீடும் ஆட்டோமேட்டிக்காக பூட்டிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது, கதவை உடைக்க முடியாது, கண்ணாடி இருந்தால் அதை கூட உடைக்க முடியாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுவும் சரி, ஒரு நாள் 2 நாள்னா நம்ம எப்படியும் மேனேஜ் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனால் வருட கணக்காக உங்களால் வீட்டை விட்டே வெளியில் வர முடியல, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையுமே வீட்டை விட்டே வெளியில் வர முடியலன்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி ஒரு சூப்பரான கான்செப்ட் உள்ள படம் தான் இது. அதாவது நம்ம ஹீரோடைய ஃபேமிலி எப்போதும் போல் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு பயங்கரமாக வித்தியாசமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சதுமே திடீர்னு வீட்டோடைய கதை வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு. ஸோ ஏன் லாக் ஆச்சு, யார் லாக் பண்ணா அப்படின்றது தெரியவே இல்லை. உடனே கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ண முடியல. இப்படி டெய்லி ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஓப்பனே பண்ண முடியாதா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே ஹீரோடைய ஃபேமிலி வந்து வீட்டுக்குள்ளேயே சர்வே பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நாள் தான் சர்வே பண்ண முடியும்? ஸோ அவங்களுக்கு தேவையான செடியெல்லாம் வீட்டிலேயே வளர்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் எப்படியாவது வெளியில் போயிட மாட்டோமா அப்படின்னு போராடுறாங்க. ஆனால் அப்படி இருக்கதான் ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இருக்கிற சின்ன பொண்ணு ஜன்னல்ல இருந்து வெளியில பார்க்கும்போது ஒரு மான்ஸ்டரை பார்க்கறான். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்பதான் உங்களுக்கு புரிய வருது, இந்த வீடு லாக் ஆனதுக்கும் இந்த மான்ஸ்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால சீக்கிரமா இது என்னன்னு கண்டுபிடிச்சு தப்பிச்சு இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நிறைய இது வந்து முயற்சி பண்றாங்க. ஸோ கடைசியில் அந்த ஃபேமிலி வீட்டை விட்டு வெளியில போனாங்களா, ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன ஆச்சு அப்படின்ற கதையை வேற லெவல்ல சொன்ன படம் தான் 2026 ரிலீஸ் ஆன தி லாஸ்ட் ஹவுஸ். ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி வீக்கெண்ட்ல உங்களுக்காக ஒரு சூப்பரான படம் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? அதுக்காக ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ஸ் வந்து நமக்கு காமிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த கிரகத்துக்கு ஏர்த்ன்ற மாதிரி பேர் வச்சது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இதுல லேண்டை விட கடல் தானே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லைனை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த லைனே இந்த படத்தோடைய ஒரு பெரிய மிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ காட்டேன். ஸோ ஒரு லேக்குக்கு பக்கத்துல நின்று ரொம்பவே அமைதியா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோடைய தூண்டிலே ஒரு சின்ன மீன் மாட்டோம். ஸோ அதை எடுத்து பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா அப்படியே ஃபீல் ஆகும், சே இவ்வளோ சின்ன மீனை வந்து நம்ம பிடிச்சிட்டோமே, இது இன்னும் கொஞ்ச நாள் தண்ணிக்குள்ள நீந்து சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு நினைச்சு அந்த மீனை பத்திரமா அப்படியே மறுபடியும் தண்ணிக்குள்ள விட்டுட. ஸோ இதுல இருந்தே நம்ம ஹீரோ வந்து எப்படிப்பட்ட மனசுக்காரன்றது நமக்கு புரியுது இல்லையா? அதுக்கப்புறம் சரி ஓகே, இன்னைக்கு மீன் பிடிச்சது போதும், கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சு அவனுடைய பொருட்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க இருந்து கிளம்ப போற நேரத்துல திடீர்னு வானமே பாத்தீங்கன்னா அப்படியே இருட்ட ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பெரிய புயல் வரப்போற மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்ததுமே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி நான் போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கிருந்து நேராக வீட்டை நோக்கி கிளம்ப. ஸோ நம்ம ஹீரோ வாழ்றது ஒரு சின்ன ஒரு நெய்பர்ஹுட் மாதிரியான ஒரு இடம் தான். மொத்தமாகவே கொஞ்சம் குடும்பங்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு பெருசாக யாருக்கிட்டையுமே பேசாம, அதாவது பழகாம அமைதியான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல மழையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக பெய்ய ஆரம்பிக்கும். அதனால வெளியில இருந்து எல்லாருமே அவசர அவசரமாக அவங்களுடைய வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காரை வந்து இந்த கராஜில் வந்து நிறுத்த ட்ரை பண்றான். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே கராஜோடைய கதை வந்து திறக்க மாட்டேங்குது. ஸோ வேற வழி இல்லாமல் காரை வீட்டுக்கு வெளியிலேயே நிப்பாட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போக. ஸோ வீட்டுக்குள்ளே போனதுமே அவனுடைய குடும்பத்தை காட்டுறாங்க. அதே டைமில் ஹீரோடைய குடும்பம் வந்து ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து இப்போ வேலை இருந்திருக்காது, வேலையை விட்டு இருந்திருப்பான். அதனால குடும்பத்தோடைய வாழ்க்கையை ஓட்டுறது அவனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போனதுமே வாசல்ல இருந்து அந்த நாய் வந்து வேகமாக ஹீரோ வந்து வரவேற்க. அதுக்கப்புறம் நேராக மாடிக்கு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின், ஹீரோடைய பையன், ஹீரோடைய பொண்ணுன்னு 3 பேரும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில போயிட்டு வந்து நம்ம ஹீரோ அவங்களுக்காக டோனட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதை பார்த்த 3 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்படி அவங்க குடும்ப கஷ்டத்தில் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்களில் கூட சந்தோஷத்தை தேடிக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அதாவது கொஞ்ச நேரத்தில் வீட்டில் இருந்த நெட்வொர்க் வந்து ஃபுல்லுமே கட் ஆகிடுது, இன்டர்நெட் கிடையாது, சிக்னல் கிடையாது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து இப்போ கொஞ்சம் கோவத்தில் நம்ம இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிடலான்ற மாதிரி நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், இங்கே பாருங்க பிரச்சனை வருது அப்படின்னதும் ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த வீடு வந்து நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டே இருக்கும். அதுவும் மெயினாக வீட்டில் இருக்கிற அந்த சிம்னியை பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலுமே உடஞ்சி விழுந்துடலாம் போல. அதனால இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் வந்து கோவப்படுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோடைய பையனும் ஹீரோடைய பொண்ணும், அப்பா கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா, நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கவே இல்லை, நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும்ல அப்படின்னு ஞாபகப்படுத்த. ஸோ இதை கேட்ட ஹீரோவும் சரி ஓகே கவலைப்படாதீங்க, இப்போவே நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க.
ஹீரோ கிட்ட அவ்வளோ காசு கிடையாது தான், இருந்தாலும் இந்த வீட்டுக்கு தேவைப்படுற கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கணும் போல, அதனால வீட்டை விட்டு போறதுக்கு ரெடியாக ஸோ வாசல் கதவை திறக்க ட்ரை பண்ணதுமே அந்த கதவு வந்து கொஞ்சம் கூட திறக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, சரி இது வந்து ஏதோ ஒரு கதவு ஃபால்ட்டா இருக்கும் போல, வேற கதவை திறப்போம் அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா வீட்டில் இருக்கிற மற்ற கதவுகளையும் ஜன்னலையும் செக் பண்றான். ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா, அந்த வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கதவுமே எந்த ஒரு ஜன்னலுமே ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இதனால இவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஒரு பெரிய இரும்பு பொருளை எடுத்து அந்த கதவை நோக்கி வேகமா அடிக்க, ஆனா அவ்வளோ வேகமா அடிச்சாலுமே அந்த கதவுல ஒரு சின்ன கீறல் கூட இல்லைன்னா பாத்துக்கோங்க. ஸோ இவனுக்கு என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வேகமா ஜன்னல் கண்ணாடியாவது உடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அதையும் வேகமா அடிக்கிறான். ஆனா கண்ணாடியும் உடையவே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவங்க மட்டும் இல்ல, அந்த நெய்பர்ஹுட்ல இருக்கிற எல்லா குடும்பங்களுமே அவங்களுடைய வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறதையும் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த ஏரியால இருக்கிற அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும் வெளியில மாட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவளும் எப்படியாவது யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டலான்ற மாதிரி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்த எல்லாத்துக்கும் சரி ஓகே, இந்த பொண்ணு வந்து கண்டிப்பா ஹெல்ப்பை கூட்டிட்டு வருவா, நம்ம வீடு மட்டும் இல்ல எல்லார் வீடும் இப்படிதான் லாக் ஆயிருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது எப்படி சாத்தியம், ஏன் எல்லாருமே வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே குழப்பமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு ஒண்ணுமே புரியல, அது எப்படி ஒரே டைம்ல எல்லார் வீடும் லாக் ஆயிடுச்சுன்ற மாதிரி. அப்படியே கட் பண்ணா அடுத்தது இங்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலிக்கு ஒண்ணுமே புரியல இல்லையா. ஸோ அதனால மொத்த ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பக்கத்து வீட்டில் வந்து ஒரு போட் இருக்கிறத பத்தி அவங்களுக்குள்ளே ஜாலியாக பேசிக்கிறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போல அதான் ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுமே அந்த பக்கத்து வீட்டில் போட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போட்டை எடுத்துட்டு நம்ம கடலுக்குள்ள போய் செம்மையா பார்ட்டி பண்ணலாம் சரியா அப்படின்னு ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக பேசுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனையோடைய சீரியஸ்னஸ் வந்து புரியல. அந்த நேரத்தில் எதிர் வீட்டில் இருக்கிற டாக்டரும் டாக்டரோடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியா அப்படியே பேப்பர்ல எழுதி மற்ற வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இது வந்து கவர்மெண்டோடைய வேலையா இல்லைனா ஏலியன்ஸ் ஏதாவது வந்து இந்த மாதிரி பண்றாங்களா, ஏன் எல்லாருடைய வீடு கதவும் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விதவிதமா பேசிக்கிறாங்க. ஆனா இதுக்கு உண்மையான காரணம்ன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கும் செம குழப்பமா இருக்கும். முதல்ல இந்த பிரச்சனை வந்து இந்த நெய்பர்ஹுட்டுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நினைச்சவன், ஆனா ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவங்களுடைய வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அப்படின்னா எல்லாருமே பிரச்சனையில இருப்பாங்களோ அப்படின்னு விதவிதமா யோசிக்க அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. ஸோ அவனுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு என்ன சொல்றானா, இங்க பாருங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறான். அந்த நேரத்துல ஹீரோடைய பொண்ணு அந்த சின்ன பொண்ணு வந்து, அப்பா இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நடக்க ஆரம்பிச்சுது, அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த மழை தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா ஹீரோ மட்டும் இல்ல இதெல்லாம் சாதாரண மழை தான், இதுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது, நீ எதுவும் குழப்பிக்காத சரியா அப்படின்னு சமாதானப்படுத்துறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பா அம்மா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க வந்து தனியா மாட்டிப்பாங்களே, அவங்க வந்து வயசானவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்தி, இங்க பாருமா எதிர் வீட்டில் இருக்கிறதும் டாக்டரோடைய ஒய்ஃப் தானே, அவங்க எப்படி சேஃபா தானே இருக்காங்க, அதே மாதிரி தான் உன்னுடைய அம்மா அப்பாவும் கண்டிப்பா பாதுகாப்பா தான் இருப்பாங்க, நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆறுதல் சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தையே நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு கன் போல, சேஃப்டிக்காக நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருந்திருக்கிறான், எப்போவாவது தேவைப்படும் நினைச்சு வாங்கி வச்சிருக்கிறான், கவலைப்படாத நம்மகிட்ட தான் கன் இருக்கு இல்லையா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தைரியத்தை கொடுக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ மறுபடியும் வாசலோடைய அந்த டோரை வந்து உடைக்க ட்ரை பண்றான். ஆனா இந்த தடவை அவனுடைய கண்ணில் ஒரு வித்தியாசமான விஷயம் படுது. அதாவது வீட்டை சுத்தி இந்த மழை நீர் வந்து தேங்கி நிற்கும், அது மட்டும் இல்லாம அந்த தண்ணியில எது படுதோ அது அப்படியே அதை மூடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு ஹீரோயினை பார்த்து, எனக்கு என்னமோ இந்த மழை தான் நம்ம வீட்டை சுத்தி ஏதோ கண்ணுக்கு தெரியாத இந்த இன்விசிபிள் செவுறு மாதிரி உருவாக்கிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நேற்று நம்ம பாப்பா சொன்ன மாதிரி இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த விஷயம் உண்மையா இல்ல இது அவனுடைய யூகமான்றது எதுவுமே தெரியல இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்சம் இப்போ சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி உயிர் தப்பிக்க போறோம், இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும், அதுலயும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஹீரோ அவங்க இது வரைக்குமே வாங்கி வச்சிருந்த இந்த மியூசிக் சிடி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த மூவி பாக்குற சிடி அது எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறான். ஆனா பிரச்சனை என்னன்னா ரெண்டு படம் மட்டும் தான் இருக்கும், இருந்தாலும் அதை மாத்தி மாத்தி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு, எவ்வளவு சாப்பாடு இருக்கு, எவ்வளவு நாள் வரும் அப்படின்னு கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற அந்த சாப்பாடு எல்லாம் இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு வரும் போல, ஆனா தண்ணியும் கரண்ட்டும் மட்டும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும், அதனால அதை மட்டும் கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஏன்னா ஒருவேளை அது தீர்ந்து போச்சுன்னா திரும்ப அது கிடைக்குமா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் இந்த மீனை வந்து எப்படி கிளீன் பண்ணணும், எப்படி அதை வெட்டணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறான். ஒருவேளை வருங்காலத்துல இது கூட அவங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படலாம் இல்லையா. ஸோ அப்படின்னு நினைச்சுதான் அவங்க 2 பேருக்கும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொறுமையா அப்படியே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோடைய பையனும் ஹீரோடைய சின்ன பொண்ணும் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா கத்துக்கிறாங்க. அதையும் தாண்டி அப்பாவுக்கும் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாருன்ற மாதிரி அவங்களுக்கும் ஆசையா இருக்கும். ஆனா இவங்க சின்ன பசங்க இல்லையா, இப்படியே பாத்தீங்கன்னா டைமும் ஓடுது, ஒரு வாரம் ஓடிடுது. ஆனா வீட்டோடைய கதவு மட்டும் இன்னும் ஓப்பன் ஆகவே இல்லை. இவங்களால வீட்டை விட்டு வெளியில போகவுமே முடியல இல்லையா. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டே ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் விதைகள்லாம் இருக்குல்ல, அதான் வெளியில நம்ம ஒரு பெரிய இது பண்ணலாம்னு நினைச்சோம், ஒரு ஃபார்ம் வைக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இப்ப வெளியில போக முடியாததுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே நட்டு காய்கறி வந்து வளர்க்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ல அப்படி ஐடியா கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சாப்பாடு எவ்வளோ நாளைக்கு வரும்ன்றதே தெரியல, அதனால இப்போவே அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வழியை வந்து நம்ம யோசித்து வைக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோ ஜன்னல் வழியாக டாக்டர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த டாக்டர் வந்து ஒரு டென்டிஸ்ட் போல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மொத்த சாப்பாடும் ஆல்ரெடி தீர்ந்து போயிடுச்சு போல. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் ஹெல்ப் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா. அதனால அவனால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறத நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணேன். இப்படியே பார்த்தீங்கன்னா 2 வாரமும் அப்படியே கடந்து போயிடுது. அதனால வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சோர்வாயிடக்கூடாது அப்படின்னு நினச்ச ஹீரோ அவங்களுடைய பையனையும் பொண்ணையும் சேர்த்துக்கிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறது, விளையாடுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி ரொம்பவே ஜாலியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா இப்படி இருந்தால் தான் இந்த மோசமான சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் நேரமாவது மறந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழ முடியும் இல்லையா. இப்படியே கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸும் வந்துடுது. ஸோ அந்த நைட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிற எல்லாருமே, எல்லா குடும்பங்களும் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தபடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கிறிஸ்மஸை வந்து கொண்டாடுறாங்க. தூரத்தில் இருந்தாலுமே இந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்குது. இப்படி இருக்கச்சுல அன்னைக்கு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக ஹீரோடைய பையனும் ஹீரோடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஹீரோடைய பொண்ணுக்கு ஜன்னல் வழியா எதையோ பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறா. ஏன்னா மலைக்குள்ள இது வரைக்கும் அவள் பார்த்ததே இல்லாத ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்ததுமே அவள் பயத்தில் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த ஹீரோடைய பையன் மட்டும் என்ன பாப்பா அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இவனுடைய கண்ணுக்கு பெருசாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மழை பெஞ்சதுனால ரொம்பவே மங்கலாக இருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. அப்போ அந்த சின்ன பொண்ணு நேற்று வந்து ஒரு மான்ஸ்டரை பார்த்துருப்பா இல்லையா, மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அது வந்து பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் அது நல்ல மான்ஸ்டர், அது பார்க்க வந்து பயங்கரமாக இருந்துச்சு, இருந்தாலும் அதை பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு நல்ல மான்ஸ்டர் மானித்து தான் தோணுச்சு அப்படின்னதும் இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவுக்கு வந்து இதை நம்பவே முடியல. இங்கே பாருமா, அதெல்லாம் உன்னுடைய கற்பனை தான். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் இல்லையா, அதனால நீ ராத்திரி வேற ஏதாவது பார்த்து இந்த மாதிரி மான்ஸ்டர்னு இமேஜின் பண்ணியிருப்ப அப்படின்னு அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்படி அப்பா சொன்னதுமே சின்ன பொண்ணு வந்து ரொம்பவே வருத்தப்படுறா. அதை கவனிச்ச ஹீரோயின் வந்து உடனே வீட்டில் ஹோம்மேட் குக்கீஸ் வந்து செஞ்சு எல்லாருடைய மூடையும் அப்படியே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவளுடைய இந்த ஐடியாவும் வேஸ்ட் ஆகலை. கொஞ்ச நேரத்தில் மொத்த குடும்பமும் மறுபடியும் சந்தோஷமாயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோடைய பையனும் ஹீரோடைய பொண்ணும் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அமைதியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் வீட்டில் இருந்து ஒரு சீடியை போட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை நம்ம ஹீரோயின் ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்ததுனால அவளுக்கு வந்து அந்த படம் வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒரே படத்தை மொத்தமே 2 படம் தானே வச்சிருந்தாங்க, அதை எவ்வளோ நாள் தான் பார்க்க முடியும். இருந்தாலுமே பொழுதுபோக்குக்கு வேற எதுவுமே இல்லாததுனால அதே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் 2 பேரும் ஜன்னல் வழியா வெளியில பார்க்கும்போது வெளியில நிறைய அனிமல்ஸ் வந்து அப்படியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ மனுஷங்க மட்டும் வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டதுனால காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் செம்ம ஜாலியாக அப்படியே வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்குதுங்க போல. ஸோ இதெல்லாம் பார்த்த இவங்களும் நம்மளும் எப்படி இந்த மாதிரி வெளியில சுத்துவோம் அப்படின்னு ஏக்கமாக பார்க்குறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த நேபர்ஹுட்ல இருந்த எல்லா ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏற்கனவே இருந்த இந்த பழைய கிஃப்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்டாக மாற்றிக்கிறாங்க. புதுசாக எதுவுமே இல்லைனாலுமே கொண்டாடுறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமேன்ற மாதிரி எல்லாருமே மனசளவில் சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் உண்மையை சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து எப்போ இதுலேருந்து விடுதலை கிடைக்குன்ற மாதிரி தானே தோணிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளே நட்டி வச்சிருந்த இந்த தக்காளி செடி வந்து மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்து அவளுக்கு சின்ன நம்பிக்கை வருது. சாப்பாடு காலியானாலுமே நமக்கு சாப்பாடு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா ஹீரோடைய சின்ன பொண்ணு வந்து ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அந்த டாக்டரோடைய ஒய்ஃபை பார்க்குறான். அவங்கள பார்த்தாலே உடம்பு வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில இருப்பாங்க போல, முடியாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா இவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவங்க கண்ணு முன்னாடி ஒரு வயசானவங்க முடியாமல் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியல. அதே மாதிரி கொஞ்ச நாளில் அந்த டாக்டரோடைய ஒய்ஃபை இறந்து போய்ட்றாங்க. ஸோ இந்த சம்பவம் அந்த குடும்பத்தை மட்டும் இல்லை, இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படியே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுவும் ஹீரோடைய ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருது. இன்னைக்கு அவங்க நாளைக்கு யாரா வேணாலும் இருக்கலாம், நம்மளா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பயப்பட அந்த ஒரு கவலையிலையுமே நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்குது. என்னன்னா அவங்களுடைய நாய்க்கு கொடுக்குற மருந்து வந்து கிட்டத்தட்ட காலியாக போகுது. ஸோ இதை பார்த்தாம ரொம்பவே கவலைப்படுறான். அதனால டாக் கூடவே இருந்துக்கிட்டு அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கவனிக்கிறான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது. ஒரு நைட் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோடைய
சின்ன பொண்ணு மட்டும் அப்படியே நாயே பார்த்துட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சும்மா அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்க, ஆனா அடுத்த செகண்ட் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா வெளியில பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கா. என்ன சொல்றானா, என்னை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன உள்ள கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு கதறி கதறி கத்துறாங்க. அவளுடைய சத்தம் கேட்டு ஹீரோடைய ஃபேமிலி மொத்தமா பதறி போய் ஜன்னல் பக்கம் ஓடி வர அவங்களும் வந்து பாக்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து உயிர் பயத்துல அழுதுட்டு, அவன் உங்க எல்லாத்தையுமே கொன்னுடுவான், யாரையுமே சும்மா விட மாட்டான் அப்படின்னு கத்திட்டே இருக்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுன்ற மாதிரி இவங்களும் கேட்கறதுக்குள்ள அந்த பொண்ணு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான நிழல் மெதுவா எந்திரிச்சு நிக்குது. அடுத்த செகண்டே இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ராட்சச மான்ஸ்டர் மாதிரி ஒன்று வெளியில வந்து ஒரு செகண்ட்லயே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை பிச்சு அப்படியே துண்டாக்கிடுது. ஸோ அந்த சீனை பார்த்ததுமே மொத்த குடும்பமுமே மறந்து போயிடுறாங்க. இங்க மட்டும் இல்ல, இந்த நெய்பர்ஹுட் முழுக்க இதே மாதிரி நிறைய மான்ஸ்டர் வந்து சுத்திட்டு இருக்கிறதே அவங்க பாக்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னடா இது அப்படின்னு மறந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் ஃபுல்லுமே ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் மறைஞ்சதுமே அங்க இருந்த பக்கத்து வீட்டு பொண்ணையும் காணோம், மான்ஸ்டரையுமே காணோம். அந்த இடம் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாயிடுது. அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, மிரண்டு போயிடுறான். ஸோ எல்லாருமே கூப்பிட்டுங்க பாருங்க, இனிமேல் யாருமே ஜன்னல் பக்கம் வரவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுறான். அது மட்டும் இல்லாம இப்பதான் ஹீரோடைய பொண்ணு சொன்னதெல்லாம் நம்ப ஆரம்பிக்கான் இல்லையா, அதனால இது வரைக்கும் அந்த பொண்ணு எழுதி வச்சிருந்த அந்த நோட்ஸ் எல்லாம் மொத்த குடும்பமுமே ஒன்ன உட்காந்து பயத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய பொண்ணு வந்து, நான் இதுக்கு முன்னாடியே இந்த மான்ஸ்டரை வந்து பார்த்திருக்கேன், அதுல ஒரு மான்ஸ்டர் மட்டும் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அது நல்ல மான்ஸ்டர்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னதும். ஆனா இதையும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட நம்மள, மான்ஸ்டர்னா மான்ஸ்டர்ஸ் தான், அதுல நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, அது கொடூரமானதுங்க, அது எப்படி இருந்தாலுமே அந்த மான்ஸ்டரை விட்டு நம்ம தூரமா தான் இருக்கணும், அதுவும் என்ன நடந்தாலும் நான் உங்க எல்லாரையுமே கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு அவனுடைய ஃபேமிலிக்கு வந்து அப்படியே வாக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பயந்துருப்பாங்க இல்லையா, அதனால எல்லாருமே ஒரே ரூம்ல தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்களும் கடந்து போகுது. இப்படி இருக்கச்சில ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து அவங்க பக்கத்து வீட்டெல்லாம் அப்படியே சுத்தி பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது டாக்டரோடைய ஒய்ஃப் இறந்து போனதையுமே, அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பம் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறதையுமே பார்க்கறான். இதெல்லாம் அவங்க பசங்க பார்த்தா அவங்க மனசளவுல ஏதாவது பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு, இங்க பாருங்க இதுக்கப்புறம் ஆப்போசிட்ல என்ன நடக்குதுன்றத கூட நீங்க கவனிக்க கூடாது அப்படின்னு 2 பேருக்கிட்டே சொல்ல. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பா ஏன் இப்படி பேசுறாரு, இப்பெல்லாம் நிறைய ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோடைய பையனும் பொண்ணும் வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சிம்னில இருந்து ஒரு தொப்பி வந்து கீழே விழுது. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ உடனே மேலே பார்க்குறான். அப்பதான் இவனுக்கு ஒன்று புரிய வருது, இவ்வளோ நாளாக அடைஞ்சு கிடந்த இந்த சிம்னி வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்குது போல. ஸோ இதை பார்த்ததுமே உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. உடனே இங்கே யார் குட்டியா இருக்கான்னு பார்க்குறாங்க. யார் குட்டியா இருப்பா, அந்த குட்டி பொண்ணு தானே. அவன் என்ன சொல்றானா, அப்பா நான் மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னதும், ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஹீரோவில் அப்படியே கவனமாக தூக்கி சிம்னி வழியாக மேலே அனுப்புகிறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோடைய பொண்ணு மேலே போய் ஒரு கை மட்டும் வெளியில் நீட்ட முடிஞ்சுது. ஆனால் சிம்னி மூலமாக சுற்றி இருந்த பைப்னால அவளால் ஃபுல்லாக வெளியே போகவே முடியல. வேற வழி இல்லாமல் ஹீரோ மறுபடியும் அவளை சேஃபாக கீழே இறக்கிட்டான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நாய் வந்து வழியினால கத்த ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து மொத்த குடும்பமுமே பதறி போகிறாங்க, அழுதுகிட்டே அதுக்கிட்ட போகிறாங்க. போய் பார்த்தா டாக்குடைய உடம்பு வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான மருந்து வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லுமே தீர்ந்து போயிடுச்சு போல. மருந்து இல்லாததுனால அதோடைய நிலைமையே மோசமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அதை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து வாழ்க்கையிலேயே ரொம்பவே கஷ்டமான ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமேல் நாய் வந்து வழியில துடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு கண்களில் கண்ணீரோட அவனுடைய துப்பாக்கினால அதை வந்து அப்படியே ஷூட் பண்ணிடுறான். ஸோ இதனால 4 பேரும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த நாயோடைய உடம்பை சிம்னியில வச்சு அப்படியே தகனம் பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில எந்த ஒரு பொருளையுமே வீணாக்குற அளவுக்கு அவங்க நிலைமை இல்லை இல்லையா. அதனால ஒருவேளை வருங்காலத்துல சாப்பாடு இல்லாம போயிடுச்சுன்னா இந்த கறியை தான் அவங்க உயிரை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ சொல்றதுக்கே அவனுக்கு கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு வேற வழி இல்லை இல்லையா. ஆனா இந்த முடிவு வந்து நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. தன்னுடைய செல்ல நாயோடைய உடம்பையே இப்படி பயன்படுத்தணுமா அப்படின்னு நினைக்கும் போதே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா வேற வழி இல்லாததுனால கடைசியில் அவளும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படியே பல மாதங்கள் வந்து அப்படியே கடந்து போகுது. அவங்க வீட்டில் இருந்த மொத்த சாப்பாடும் கிட்டத்தட்ட தீர்ற மாதிரியான நிலைமைக்கு வந்துடுது. இப்படி இருக்கச்சில ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில சில காட்டு மிருகங்கள் வந்து சுத்திட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்கறான். ஸோ பார்த்ததுமே அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன இறைச்சி துண்டு இருக்கும். அதை வெளியில சுத்திட்டு இருந்த ஒரு திருநாய்க்கு வந்து தூக்கி போடுறான். ஸோ அந்த நாய் வந்து அதை ஆர்வமா சாப்பிட வரதை பார்த்ததுமே ஹீரோக்கு வந்து ஒரு ஐடியா வருது. நான் மிடி பிடிக்கிற மாதிரி அந்த மிருகங்களையும் ஏதாவது ஒரு வழியில இழுத்து பிடிச்சா அதே சாப்பாடா பயன்படுத்தி என்னுடைய ஃபேமிலியோட உயிரை வந்து நான் இனிமே காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகி நாட்களும் ஓடுது, மாதங்களும் ஓடுது. அதே நேரத்தில் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ மழை ஆரம்பிச்சதுமே மொத்த குடும்பமும் பதறி போய் வீட்டில் இருந்த எல்லா ஜன்னல் ஸ்கிரீனையுமே அப்படியே மூட்டுறாங்க. அப்போ அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு பெரிய மான்ஸ்டர் நிற்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த விசுவல்ஸ் தெரியும். அதுவும் அந்த ஜன்னலுக்கு ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும். அதுவும் அந்த சின்ன பொண்ணு இந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் தான் இருப்பா. இதனால மொத்த குடும்பமும் அப்படியே பயத்தில் உறைஞ்சி
போயிருக்காங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நின்னுட்டு எதுவுமே பண்ணாம பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியா மறுபடியும் நடந்து போயிருது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பயத்துல ஓடி வந்து அவளுடைய ஃபேமிலி கிட்ட வந்து சேர்றா. நல்ல வேளை நமக்கு எதுவுமே ஆகலைன்ற மாதிரி இப்பதான் நிம்மதியாகுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்களுமே பார்த்தீங்கன்னா இவங்க மரண பயத்திலையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே மறுபடியும் ஒரு 3 மாசம் கடந்து போகுது. இப்போ அவங்க வீட்டில் இருந்த சாப்பாடு கிட்டத்தட்ட ஃபுல்லுமே தீர்ந்து போற மாதிரியான நிலைமைக்கு வந்துடுது. ஸோ அது மட்டும் இல்லை, சரியா சாப்பிட முடியாததுனால ஹீரோடைய பையனும் ஹீரோடைய பொண்ணுமே பார்த்தீங்கன்னா பசினால ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது புரியுது. ஸோ ஒரு கட்டத்தில் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலைமையும் வந்துட. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இத்தனை நாளாக குடும்பத்துக்காக தைரியமாக இருந்த நம்ம ஹீரோயினே இப்போ அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அப்படியே திடீர்னு ஒரு நாள் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோ பார்த்துட்டு போய் வேகமாக ஓடி வந்து அவளை எழுப்பி காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் இப்போ தான் இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளேயே உடஞ்சிட்டு இருக்கிறத நம்மளாலேயும் உணர முடியும். இருந்தாலும் இங்கே ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி நம்ம இதை கடந்தே போயிடுவோம் அப்படின்னு அவனுடைய ஃபேமிலிக்கு மறுபடியும் தைரியம் கொடுக்குறான். அந்த நேரத்தில் ஹீரோடைய பையன் என்ன பண்ணுறான்னா அவன் வீட்டுக்குள்ளே அந்த மீன் தொட்டியில் கொஞ்சம் மீன் வளர்த்துருந்துருப்பான். ஸோ அந்த மீனெல்லாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதை சமைச்சு சாப்பிடலாம்ல அப்படின்னதும் ஸோ தன்னுடைய பையனுக்கும் குடும்பத்து மேலே அக்கறை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹீரோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு மொத்த குடும்பமும் முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ வெளியில் போட்டிருந்த இந்த இறைச்சி துண்டை இருக்கு இல்லையா, அதை வந்து ஏதோ ஒரு மிருகம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். உடனே அவனுக்கு இன்னொரு ஐடியா வருது. வீட்டுக்குள்ளேயே ஒரு ட்ராப் மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தினமும் அந்த ட்ராப்பை வெளியில் வைக்கிறான். அதான் அந்த சின்ன கேப் மூலமா. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிருகம் கூட அதில் சிக்கலை. இப்படியே பல நாட்கள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு அணில் மட்டும் அந்த ட்ராப்ல மாட்டிக்குது. அவ்வளோதான். இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். வேகமாக அதை எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த அணிலை வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அட பாவமேன்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். இருந்தாலும் அப்படியே ரொம்ப நாள் அவங்க வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்காங்க இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் காமிச்சா இப்படி வேட்டையாடி மட்டும் உயிர் பிழைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால வீட்டுக்குள்ளேயே அவங்களுடைய சாப்பாடை அவங்களே வளர்க்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால வீட்டோட தரையை தோண்டி அதில் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்களும் கடந்து போகுது. அந்த நெய்பர்ஹுட்ல இருந்த நிறைய பேர் பசினால அப்படியே சாக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில பேர் இனி நம்மளால உயிர் பிழைக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு ஃபுல் நம்பிக்கையும் கைவிட்டுட. ஆனால் ஹீரோடைய குடும்பம் மட்டும் கடைசி வரைக்குமே போராடணும்னு முடிவு பண்ணி நம்பிக்கையை மட்டும் கைவிடாம அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வீட்டுக்கு வெளியில சுத்துற இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படியாவது ட்ராப்ல மாட்ட வச்சு அதோடைய கறியை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவனுடைய குடும்பத்தோடைய பசியை வந்து போக்குறான். இப்படியே பல மாசங்களும் ஓடிடுது. ஒரு நாள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வீட்டில் இருந்த அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டியும் கம்ப்ளீட்டா கட் ஆயிடுது. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படல. ஏன்னா ஒரு நாள் இது கண்டிப்பா போக தான் போகுதுன்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதை விட கஷ்டமான நாட்கள் எல்லாம் கடந்து வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அப்படியே டைமும் வேகமா போகுது. கிட்டத்தட்ட 5 வருஷமும் கடந்து போயிருது. இப்போ ஹீரோடைய பையனும் ஹீரோடைய பொண்ணும் ஒரு 2 பேரும் நல்ல பெரியவங்களாவே வளர்ந்துட்டாங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியில இருந்த இந்த உலகமும் பார்த்தீங்கன்னா முழுசாவே மாறி போச்சு. அதாவது அந்த நெய்பர்ஹுட் அங்கே தானே இருந்தாங்க. அங்கே இருந்த நிறைய குடும்பங்கள் வந்து இப்போ உயிரோடவே இல்லை. ஒரு டைம்ல இந்த இடத்துல சத்தமா கலகலப்பா இருந்த இடம் இப்போ பயங்கர அமைதியா இருக்குது. ஆனா இங்க இந்த 5 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ மட்டும் அவனுடைய குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தினமும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அனிமல்ஸை வேட்டையாடி அதோடைய கறியை தான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு முடி வெட்டிக்கிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோடைய பையன் என்ன சொல்றானா, நம்ம பையன் வந்து இப்போ வளர்ந்ததுனால நம்ம பண்ற சின்ன விஷயமும் அவனுக்கு ரொம்பவே கோபத்தை கொடுக்குது, ரொம்பவே கோபக்காரனா மாறிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த ஃபீலிங்ஸை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே வழி இந்த வீட்டை விட்டு வெளியில போறது தான். ஆனா அதுதான் போக முடியல இல்லையா. ஸோ அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியில வச்சிருந்த அந்த ட்ராப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்றான். அதாவது இப்போ ஏதாவது ஒரு மிருகம் வந்து அந்த ட்ராப்ல மாட்டிக்கிச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வந்து இழுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு இதை வந்து செட் பண்றான். இப்படியே நாட்களும் போகுது. ஒரு நாள் ஹீரோயின் வந்து வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடு முன்னாடி விட இப்போ ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கிறத பாக்குறாங்க. உடனே அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல அதுக்கு ஹீரோவும் கடந்த 5 வருஷமா கேப்பே விடாம மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால வீட்டுக்கு அடியில இருக்கிற மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்கும். இதே மாதிரி போயிட்டே இருந்தா ஒரு நாள் இந்த வீடே மண்ணுக்குள்ள புதஞ்சு போனாலுமே போயிடும் அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதனால நம்ம ஹீரோ மொத்த குடும்பத்தையுமே கராஜுக்கு வந்து கூட்டிட்டு போறான். அங்க இத்தனை நாளா ரிப்பேர் ஆயிருந்த அந்த காரை அவன் சரி பண்ணி வச்சிருக்கிறதையும் காமிக்க. ஸோ இதை பார்த்த ஹீரோடைய பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் சரி பண்ணி என்ன பிரயோஜனம், இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியுமா என்ன, முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது இந்த காரை எங்க கொண்டு போய் நீங்க ஓட்ட போறீங்க அப்படின்னு கோவமா கேட்கறான். ஆனா ஹீரோ மட்டும் அவனை அமைதிப்படுத்தி வந்து எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே இருக்கு இல்லையா. ஸோ நம்ம உயிரோட இருக்கணும்னா இன்னுமே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டு சரி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா இந்த பதில் வந்து ஹீரோடைய பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. கோவத்துல அங்க இருந்து வேகமா போக ஆரம்பிக்க அவன் போனதுக்கு
சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மெதுவாக ஹீரோ கிட்ட இனிமேல் நம்ம பசங்களை பற்றியும் யோசிக்கணும். ஸோ அவங்க 2 பேரும் இப்போவே வளர்ந்துட்டாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே இருந்தால் நாளுக்கு நாள் அவங்க வந்து ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அதனால எப்போதுமே சண்டை தான் வரும். ஸோ ரொம்பவே லேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே கவலையில் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் சொன்னால் அதை கேட்டதுமே ஹீரோ எதுவுமே பேசல, அமைதியாக தலையாடுறான். அவன் சொன்னது உண்மை தானே. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. உடனே மொத்த குடும்பமும் கீழே வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வராமல் இருக்க எல்லாத்தையுமே மறுபடியும் அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்க்ரீன் எல்லாம் அடைக்கிறாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வெளியில் ஒரு மான்ஸ்டர் வந்து நிற்குது. இது வரைக்குமே சீலாகி இருந்த அந்த கதவு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. ஸோ இதை பார்த்ததுமே மொத்த குடும்பமுமே மிரண்டு போயிடுறாங்க. உடனே யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மான்ஸ்டர் நேராக வீட்டுக்குள்ளே நடந்து வருது. அப்படியே உள்ள வந்து ஒவ்வொரு ரூமாக தேட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டர் நடந்து போகிற இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு ரேடியேஷன் வெளியேற்ற. இதனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் அதை பார்க்குறாங்க. அவளுடைய தோட்டம் அவளுடைய கண்ணு முன்னாடி அழியறதை பார்த்ததுமே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. உடனே துப்பாக்கிய கூட அப்படின்னு ஹீரோ கிட்ட மெதுவாக கேட்க, ஆனால் இந்த சைடு இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அவங்களை தேடிக்கிட்டே வீடு முழுக்க சுற்றிட்டு இருக்கும். அந்த டைமில் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டதுமே அந்த மான்ஸ்டர் உடனே வீட்டை விட்டு வெளியில் போக, இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினச்ச ஹீரோடைய பையன் வாங்க போய் ஓடிடலாம் அப்படின்னு பதற்றமா சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அவனை பிடிச்சு நிப்பாட்ட. ஏன்னா அவன் நினைச்ச மாதிரி அடுத்த செகண்டே அந்த மான்ஸ்டர் வெளியில் போனதுமே அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இதை பார்த்ததுமே அவங்க நம்பிக்கை எல்லாமே ஒரே நொடியில் உடஞ்சி போயிடுது. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோடைய பொண்ணு தரையில இருந்து தண்ணியை கவனிக்கிறா. அந்த மான்ஸ்டர் கொண்டு வந்த தண்ணி. அப்போ தான் ஒரு வித்தியாசமான விஷயம் அவளுக்கு புரியுது. இது வந்து சாதாரண மழை தண்ணி கிடையாது. இந்த மான்ஸ்டர் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது ஒரு கடல் தண்ணி. ஸோ இதை கேட்டதுமே மொத்த குடும்பமும் வேகமாக அந்த கதவு பக்கத்தில் ஓடுறாங்க. மறுபடியும் கதவு திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போவும் கதவு கொஞ்சம் கூட திறக்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஹீரோடைய பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா, இது லீவியத்தான் அந்த கிராக்கன் இல்லைனா மெர்மென் மாதிரியான ஏதாவது கடல் மான்ஸ்டராக இருக்குமோ, அதான் கற்பனையில் இருக்கிற கடல் மான்ஸ்டராக இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இந்த உலகத்தில் நிலத்தை விட கடல் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த கடலை பற்றி நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தானே. ஒருவேளை இந்த உலகம் இப்போ அவங்களோட தான் மாறிடுச்சா அப்படின்ற மாதிரி அவளோட யோசனையை சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ அவளை பார்த்து, இது நம்ம வீடு, அதே மாதிரி இந்த உலகமும் நம்மளோடையது தான் அப்படின்னு தைரியமாக சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோடைய பொண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே தலையாட்ட. இந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த கடல் தண்ணியினால அவள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்த செடிகளும் ஒவ்வொன்றா பட்டு போக ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. அதே டைமில் ஹீரோ வெளியில் வச்சிருந்த ட்ராப்பில் ஒரு அணில் மாட்டி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்திருக்கும். அதை எடுக்க ஹீரோடைய பொண்ணு பக்கத்தில் போக, ஆனால் பக்கத்தில் இருந்து அந்த அணில் வந்து வேகமாக மேலே பாஞ்சிருது. ஸோ அது பயத்தில் இவளுடைய கையை கீறிட, இதை பார்த்து ஹீரோயினும் பதறி போய் ஓடி வராங்க. உடனே ஹீரோ அந்த அணிலை கொன்னுடுறான். ஆனால் பொண்ணுக்கும் அடிபட்டிருக்கும் இல்லையா. ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்பவே வலிக்குது. அந்த காயத்தில் இருந்து இன்ஃபெக்ஷன் வந்து பரவ ஆரம்பிக்குது. இப்போ அவங்க கிட்ட சுத்தமான தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை வச்சு அவளுடைய காயத்தை சரி பண்ண அவங்களால முடிஞ்ச எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கூட அவங்க கிட்ட இல்லைன்றதுனால அந்த சின்ன பொண்ணுடைய காயம் வந்து மோசமாயிட்டே போகும். ஸோ இதுக்கு மேலே பொறுக்க முடியாத நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அடுத்த நாள் காலையில் மொத்த கோபத்தையுமே அந்த கராஜோடைய கதவு மேலே காட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ கார் எடுத்து மறுபடியும் வேகமாக அந்த கராஜ் கதவு மேலேயே மோத, எப்படியாவது கதவை உடைச்சணுன்ற மாதிரி வெறியில பண்ணிட்டே இருக்கிறான் திரும்ப திரும்ப. ஆனால் எவ்வளோ வேகமாக மோதியுமே அந்த கதவுக்கு எதுவுமே ஆகலை. பதிலுக்கு காரும் நொறுங்கி போயிருது. ஹீரோவுக்கும் பயங்கரமாக அடிபட்டுருது. ஸோ அதை பார்த்த 3 பேரும் பதறி போய் அவங்ககிட்ட ஓடி வராங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருப்பாங்க, கடந்த 5 வருஷமா வீட்டுக்கு அடியில் இருக்கிற மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது ஞாபகம் வந்ததுமே வேகமாக என்ன பண்ணுறான்னா வீட்டோடைய தரையை பார்த்து தோண்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தோண்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அடியில் ஒரு சின்ன டனல் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறான். அது நேராக அந்த சீவர் லைனுக்கு போகிற வழியாக இருக்கும். ஸோ அந்த டனல் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்ததுனால ஹீரோவால் உள்ள போக முடியல. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டனலுக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவகிட்ட, இங்கே பாரு, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு டாக்டர், அதனால கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்கும், எப்படியாவது அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே கவனமாக அந்த டனல் வழியாக அப்படியே ஊர்ந்துக்கிட்டே போகிறாங்க. கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக அந்த டாக்டர் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. ஸோ இந்த மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் ஹீரோடைய பையனும் அவள் பாதுகாப்பாக உள்ளே போயிட்டான்றதை பார்த்ததுமே அவங்களுக்கு அப்போ தான் நிம்மதி வரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டாக்டரோடைய ஒய்ஃபோடைய உடம்பு கிடக்கிறத பார்க்குறா. ஸோ இத்தனை வருஷமாக அந்த உடம்பு அங்கே இருந்ததுனால முழுசாவே அழுகி அப்படியே செதஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு ஃபுல்லுமே தண்ணியினால நிரம்பி இருக்கும். அதே சமயத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ எப்படியாவது சீக்கிரமாக மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அவள் தேடி வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் கிடைச்சிருது. ஆனால் அந்த டைம் பார்த்து 1 இல்லை 2 இல்லை பல மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே பயத்திலே ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த மான்ஸ்டருக்கு தெரியாமல் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இறங்குறாங்க. ஆனால் அங்கே போன அடுத்த செகண்டே அவள் அப்படியே
மிரண்டு போயிடுறா. ஏன்னா அவளுக்கு முன்னாடி டாக்டரோடைய டெட் பாடி கிடக்கும். ஸோ பல வருஷமா உடம்பு அங்கேயே கிடந்ததுனால இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகி போய் பார்க்கவே அகோரமாக மாறி இருக்கும். ஸோ இதை பார்த்து பயத்தில் ஹீரோயின் அவளே அறியாமல் ஒரு சத்தம் போட்டுட. ஸோ அந்த சத்தம் கேட்டதுமே மான்ஸ்டர் வந்து அந்த இடத்த நோக்கி வேகமாக வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உயிரோட தப்பிக்க முடியாதுரா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் வேகமாக அந்த டனலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நடுவழியிலேயே ஒரு மான்ஸ்டர் வந்து அவளை பார்த்துருது. ஸோ அவரை வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோ கொடுத்து அந்த துப்பாக்கி எடுத்து அந்த மான்ஸ்டரை நோக்கி சுட ஆரம்பிக்க அந்த சத்தம் வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோக்கும் கேட்குது. உடனே அவன் பதறி போய் டனல் பக்கம் ஓடி வந்து கீழே கை நீட்டுறான். ஹீரோயின் மேலே வந்த உடனே கரெக்டான டைம் பார்த்து வேகமாக வீட்டுக்குள்ளேயே இழுத்துட்டான். ஆனால் அந்த மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த டனலை பார்த்துடுச்சு இல்லையா. ஸோ அது வழியாக மேலே ஏறி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோ அங்கே கடந்து ஒரு பெரிய கல்லையெல்லாம் டனலுக்குள்ளே தூக்கி போடுறான். ஒரு நிமிஷத்தில் அந்த வழி ஃபுல்லுமே அடைஞ்சு போயிருது. ஸோ அதனால மான்ஸ்டரால் மேலே வரவே முடியல. எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ஹீரோடைய பொண்ணுக்கும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய உடம்பும் சரியாக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்த குடும்பமுமே கொஞ்சம் சந்தோஷமாகறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ அந்த மான்ஸ்டர்களுக்கு நம்ம இந்த வீட்டுக்குள்ள உயிரோட இருக்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால இன்னைக்கு இல்லாட்டினாலுமே கண்டிப்பா நாளைக்கு நம்மளை தேடி மறுபடியும் வரும். ஸோ அதுங்க நம்மளை வந்து கொல்றதுக்கு முன்னாடி நம்ம தான் அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்ல. ஸோ இதை கேட்ட மொத்த குடும்பமும் வேற வழி இல்லாம இதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ கரெக்டா ஹீரோடைய பையன் ஒரு ஐடியா சொல்றான். மான்ஸ்டர்களால வீட்டுக்குள்ள வர முடியுதுன்னா நம்மளாலையுமே அவங்கள உள்ள வர வச்சு கண்டிப்பா சண்டை போட்டு அதை ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம நிறைய ட்ராப் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ இதுதான் சரின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமுமே வரப்போற அந்த பெரிய சண்டைக்காக தயாராக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டோட பல இடங்களை திறந்து 1 இல்ல 2 இல்ல நிறைய ட்ராப் வந்து செட் பண்றாங்க. அவங்களுடைய பிளான் என்னன்னா எப்படியாவது அந்த மான்ஸ்டரை ஏமாத்தி ட்ராப்குள்ள மாட்ட வச்சு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டோடைய கதை ஓப்பன் பண்ணி வெளியில தப்பிச்சு போயிடணுன்றது தான். ஸோ இப்படி அந்த பெரிய சண்டைக்கு ஃபேமிலியே தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் ஹீரோடைய பொண்ணுடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ சரியா இருக்கும் இல்லையா. கடைசியா அவளும் ஃபுல்லா கியூர் ஆயிட்டா. இப்படியே ஒரு நாள் இன்னைக்கு எது நடந்தாலும் பரவாயில்லடா, இனிமேல் ஒளிஞ்சு வாழ்ற வாழ்க்கை போதும், நேருக்கு நேர் நின்று போராடலாம் அப்படின்னு மொத்த குடும்பமும் முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடையும் முடிச்சுட்டு அவங்க இருக்க வேண்டிய இடத்துல போய் நிக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்டே இவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஏன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் தண்ணி வந்து வேகமா உள்ள வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுல என்ன நடந்துச்சோ அதே விஷயம் தான் இப்ப இவங்க வீட்லயும் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த தடவை யாரும் பயந்து போகல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்க போட்ட பிளானை வந்து செயல்படுத்துறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மான்ஸ்டரை பார்த்துட்றா. ஸோ அதை பார்த்ததுமே அவளே தயாரிச்சு வச்சிருந்த ஒரு சின்ன பாமை அது மேலே தூக்கி வீசுறா. அடுத்த செகண்டே டமார்னு ஒரு சத்தம். என்னன்னா அந்த மான்ஸ்டர் மேலே வெடிச்சு ஃபுல்லுமே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது நிற்காம நேராக ஹீரோ நோக்கி ஓடி வருது. உடனே ஹீரோ கையில் இருந்த ஈட்டியை அது மேலே வீச, ஆனால் அடி வந்து குறி தவறிடுது. இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இன்னொரு ஈட்டியை கையில் எடுத்து மறுபடியும் முழு பலத்தோட வீச இந்த தடவை அந்த ஈட்டி வந்து நேராக மான்ஸ்டரோடைய உடம்புலயே பாஞ்சு பயங்கரமாக காயம் ஏற்பட்டுருது. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் விட்டுற மாதிரி இல்லை, வலியோடைய கத்திக்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்க உடனே ஹீரோயின் பையன் பொண்ணுன்னு 4 பேரும் மாடியில் இருந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ அந்த மான்ஸ்டரும் அவங்கள விடாம துரத்திக்கிட்டே வருது. அது கிட்ட வந்ததுமே 4 பேரும் சேர்ந்து கையில இருந்த எல்லா ஈட்டியுமே அதோடைய உடம்புல மாறி மாறி குத்த ஆரம்பிக்க, அது போக ஆல்ரெடி அந்த மான்ஸ்டரோடைய உடம்புல ஒரு பெரிய கயிறை கட்டி அதோடைய இன்னொரு முனைய அவங்களுடைய கார்ல வந்து கட்டி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அந்த காயமடைஞ்ச அந்த மான்ஸ்டர் வந்து தப்பிக்கிற போராடுற ஒவ்வொரு நிமிஷமும் அதோடைய உடம்பு எடையினாலேயே அது மெதுவாக தண்ணி நிரம்பி இருந்த அந்த கீழ்த்தளத்துக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. கடைசியில் அந்த மான்ஸ்டர் ஃபுல்லுமே ட்ராப்ல மாட்டிக்குது. தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுது. ஆனா அதோடைய உடம்புல கட்டியிருந்த கயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னுமே டைட் ஆகிட்டே போக, ஸோ வலினால அந்த மான்ஸ்டர் துடிச்சிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ நேராக அதுக்கிட்ட போய் கதவை தர அப்படின்னு சத்தமா கத்துறான். ஆனா அடுத்த செகண்டே ஹீரோடைய பொண்ணு வேகமா ஓடி வந்து, அப்பா இதை வந்து நம்ம கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியில போகவே முடியாம போயிடலாம் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ அந்த மான்ஸ்டரோடைய முகத்தையே ஒத்து பார்க்கறான். அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு புரியுது. இது வரைக்கும் அவன் நினைச்ச மாதிரி அந்த மான்ஸ்டர் கோபத்துல இல்ல, பதிலுக்கு அது பயத்துல அப்படியே நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு நிமிஷத்துல ஹீரோடைய பொண்ணு இத்தனை நாள் சொன்ன எல்லா விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வருது. எல்லா மான்ஸ்டரும் கெட்டது கிடையாது, சில மான்ஸ்டர் நல்லதாகவும் இருக்கலாம் அப்படின்னு அவ எத்தனையோ தடவை சொன்னது வந்து இப்போ வந்து உணர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அமைதியை யோசித்தவன் அதுக்கப்புறம் மான்ஸ்டரை கொலை பண்ணலாம் ரெடி பண்ண கத்தி எடுத்து அதோடைய உடம்புல கட்டியிருந்த கயிறு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அவுத்து விட்டுறான். கடைசியில கத்தியுமே தூக்கி தூரமா போட்டுட கொஞ்சம் செகண்ட் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே அமைதியா கிடக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக எந்திரிச்சு நிற்கும். முதல்ல ஹீரோடைய குடும்பத்தை ஒரு தடவை அமைதியா திரும்பி பார்க்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாம நேரா கதவு பக்கம் நடந்து போகுது. அடுத்த செகண்டே கதவு திறந்துடுது. ஸோ 5 வருஷமா திறக்க முடியாத கதவு இப்போ அந்த மான்ஸ்டரால ஒரே நொடியில திறக்கப்படுது இல்லையா. ஸோ இதை பார்த்த மொத்த ஃபேமிலியும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவையா அவங்க வீட்டை விட்டு வெளியில கால் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவங்க வெளியில வந்து அடுத்த செகண்டே பிரம்மாண்டமான நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அவங்கள சுத்தி வந்துடுது. ஒரே செகண்ட்ல மொத்த குடும்பத்தையுமே சுத்தி வளைச்சு பிடிச்சிருது. ஏன்னா எல்லா மான்ஸ்டரும் நல்லதும் கிடையாது இல்லையா. ஸோ இப்போ வெளியில வந்து இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள இருந்த மான்ஸ்டர்
மான்ஸ்டர் வேகமா வெளியில வந்து ஏதோ ஒண்ணு திட்டுற மாதிரி இருக்குது. அதாவது மத்த மான்ஸ்டர் கிட்ட இவங்களை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ற மாதிரி தெரிய, அடுத்த நொடியே மத்த மான்ஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய குடும்பத்தை விட்டு அமைதியா அங்கிருந்து பின்வாங்கிடுதுங்க. ஸோ இதை பார்த்த மொத்த குடும்பத்துக்குமே என்ன நடக்குதுன்னு புரியல. நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு மட்டும் புரியுது. அப்பதான் பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்களுடைய வீட்டை காணோம். என்னன்னா இத்தனை வருஷமா வாழ்ந்த அந்த வீடு ஃபுல்லுமே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கும். டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா? அது போக நம்ம ஹீரோவும் காரை வச்சு மோதி மோதி இப்போ அந்த அட்டாக்லாம் நடந்ததுனால மொத்தமாவே டேமேஜ் ஆயிருக்கும். அதனால மண்ணுக்குள்ள வீடு வந்து போயிடுது. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க, அவங்களுடைய ஊரை பாக்குறாங்க. ஒரு காலத்துல எவ்வளோ சந்தோஷமா மக்கள்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு வாழ்ந்த அந்த ஊர் வந்து இப்ப வெறிச்சோடி கிடக்குது. அங்கங்க மரம் கொடியெல்லாம் வளர்ந்துருக்குது. ஊருக்குள்ள ஒரு ஆளை காணோம். ஸோ அங்க கைவிடப்பட்ட வீடுகள்ல இருந்து தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரியேச்சர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த ஆக்டோபஸோடைய டென்டகல்ஸ் மாதிரிலாம் வச்சுக்கின்னு பாக்குறதுக்கே கொல கொலன்னு இருக்கும் இல்லையா? அது வந்து அப்படியே தண்ணிக்குள்ள நீர்த்தி எங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த போட்ல ஏறி அவங்களுடைய புதிய பயணத்தை வந்து தொடர்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. அன்னைக்கு அந்த மான்ஸ்டரை நம்ம கொல்லாம உயிரோட விட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர்களும் நம்மளே மாதிரியே உயிர் வாழ ஒரு இடத்த தேடிட்டு இருந்த ஒரு உயிரினங்கள்ல ஒண்ணுதான். இப்ப அப்படியே கொஞ்சம் தூரம் இருக்கிற சிட்டியை காமிச்சா இப்ப எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு இல்லையா? ஒரு சில இடம் மட்டும்தான் மேல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக இவங்க போட்ல போயிட்டு இருக்கும்போது ரேடியோல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அது வந்து இனிமே உயிரோட இருக்கிற இன்னும் சில சர்வைவர்ஸோடைய சத்தம். அதாவது அவங்க கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தி லாஸ்ட் ஹவுஸ்ன்ற படமும் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஆனா அந்த கிரியேச்சர் தான் என்னன்றத நமக்கு தெளிவா சொல்லல. மேபி அது ஏலியனா கூட இருக்கலாம் இல்லையா? இல்லனா கடலுக்கு அடியில இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு உயிரினமா வெளியில வந்திருக்கலாம். அது வந்து நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். அது போக இந்த படத்தை நீங்க படமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமையா இருக்கும். அதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லேயே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ நீங்க தனியா இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்க ஃபேமிலி கூட உட்காந்து இந்த படத்தை படமா பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ வீக்கெண்ட் இல்லையா? ஸோ செமையா என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.